அன்கோங் காய்ஸ், இன்றைக்கி உங்களுக்கு சிஎஸ்கே கேகேஆர் மேட்ச் பார்க்கணும், இல்லைனா உங்கள் ஆள் கூட பேசணும், ஏன்னா வீட்டில் பால் பொங்குது, அதை போய் ஆஃப் பண்ணணும்னா எல்லாத்தையும் பண்ணிவிட்டு வந்துடுங்க. ஏன்னா இன்றைக்கி வீடியோவில் எதுவுமே இல்லை, டம்ப்புன்னு சொல்ல மாட்டேன், ப்ரொடக்டிவாக பண்ணல, சுத்தமாக டம். அதுக்கப்புறம் கீழே வந்து பார்த்தா செம்ம சத்தம். இவங்க 2 பேருக்கு செம்ம சண்டை, ஒரு விஷயத்துக்காக சண்டை. என்ன விஷயம்னு இருக்கும் நீங்களே க்ரியேட்டிவாக கமெண்ட் பாக்ஸில் போட்டு விட்டு போயிடுங்க. அப்புறம் ஃப்ளோர்லேயே கொஞ்ச நேரம் ஃபுட்பால் ஆடிக்கிட்டு இருந்தோம். அதை ஆடி முடிச்சுட்டு ரூமுக்கு வந்துட்டேன். ரூமுக்கு வந்துட்டு கொஞ்ச நேரம் ஃபோன் பார்த்துட்டு தூங்கிட்டு குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டேன். எதுக்கு ரெடி ஆனேன்னு கடைசியில் சொல்கிறேன். அதுக்கப்புறம் கீழே மெஸ்ஸுக்கு போயிட்டு சர்க்கரையே இல்லாத டீ குடித்தேன். ஸ்விக்கின்னு தப்பாக எடுத்துக்காத, தெரியாமல் சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் எதுக்காக ரெடி ஆனேன்னா, இன்றைக்கி என் ஃப்ரெண்ட்ஸ் வாலிபால் மேட்ச் ஆட போயிருந்தாங்க, அதை பார்க்கறதுக்காக போனேன். ஃபஸ்ட் மேட்ச் ஜெயிச்சிட்டாங்க, செகண்ட் மேட்ச் நாளைக்கு ஜெயிக்கணும்னு உப்பலியப்பர் சாமிக்கிட்ட வேண்டிக்கோங்க. முடிச்சுட்டு அங்கே கொஞ்ச நேரம் விளையாடிட்டு மெஸ்ஸுக்கு போயிட்டேன். மெஸ்ஸுக்கு போயிட்டு இன்றைக்கி இரவு உணவு சாம்பார், வெண்டைக்காய் பொரியல் ஃபார் மூளைக்கு. அதுக்கப்புறம் இந்த சம்மருக்கு தண்ணி நிறைய குடிங்க. இந்த சொல்லுவாங்களே மாடு கஞ்சி தண்ணி குடிக்கிற மாதிரி தண்ணி குடிக்கிறேன்ட்டு, அந்த மாதிரி குடிங்க, நிறைய தண்ணி குடிங்க. அப்போ தான் நீங்கள் ஹைட்ரேட்டடாக இருப்பீங்க. இந்த கேர்ள்ஸ்லாம் ஸ்கின் கேரு அவ்வளோ வாங்குறீங்களே, ஏன் பாய்ஸும் அவ்வளோ வாங்குறீங்களே? பேசிக்காக தண்ணி குடித்தாலே உங்கள் ஸ்கின் நல்லா க்ளோவாக இருக்கும். அதுக்குன்னு தண்ணி மட்டும் குடித்தா க்ளோவாக இருக்குமான்னு கேட்காதீங்க. எல்லா வழியிலும் ட்ரை பண்ணணும், அப்போ தான் நமக்கு ஒரு கோல் அச்சீவ் பண்ண முடியும். அவ்வளோதான், தண்ணி குடிங்க. வீடியோ முடிஞ்சுது, பாய்.